நம புத்தாய, ஜெய் பீம். 10/7/2025 வியாழக்கிழமை. ஜூலை மாதம் முழு நிலவு பௌர்ணமி. பௌத்தத்தில் ஆசான்கா புன்னமி பூஜா. தம்ம சக்கர பிரவர்த்தன நாள். தம்ம சக்கரம் சுழன்ற நாள். மே மாதம் 10ஆம் தேதி பகவான் புத்தர் மெய்ஞானம் அடைந்த நாள். பீகாரில் உள்ள புத்தகயாவில் போதி மரத்தின் கீழ் அமர்ந்து பகவானுக்கு மெய்ஞானம் அடைந்தார். அந்த ஆற்றல் அவருக்கு கிடைக்கப்பெற்று அந்த ஆற்றல் தணிவதற்கு 48 நாட்கள் அவர் அந்த இடத்திலேயே இருந்து எங்கும் செல்லாமல் அங்கே சுற்றி அமர்ந்திருந்திருக்கிறார். 49வது நாள் அவர் புறப்பட்டு வெளியே செல்கிறார். அதுதான் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சாரநாத் மான்கள் சரணாலயம் உள்ள மான் பூங்காவுக்கு சென்று தன்னுடன் வழியில் சென்ற அவருடைய நண்பர்களான 5 நபர்களை அங்கே அவர்களை சந்தித்து இந்த மக்கள் படும் அவல நிலைகள், துன்பங்களுக்கான காரணங்கள் என்ன என்பதை தன் மெய்ஞானத்தால் உணர்ந்து கொண்ட அந்த தம்மத்தினை இந்த மக்களுக்கு உபதேசிக்கிறார். அன்றுதான் இந்த உலகத்தில் தம்மம் துளிர்விட்ட நாள், பிரகாசிக்கப்பட்ட நாள். அந்த நாளை நாம் உலகம் முழுக்கும் அந்த நாளை கொண்டாடக்கூடிய நாளாக உள்ளது. அன்று அனைவரும் ஒவ்வொருவரும் இந்த தம்ம சக்கர பிரவர்த்தன நாள் அன்று ஏதாவது மக்களுக்கு தானமாக நீங்கள் வழங்கப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் அது வழங்கப்பட வேண்டும். ஏதாவது காகத்துக்காவது உணவு வைக்கப்பட வேண்டும். அதுபோன்ற எந்த உயிருக்காகவும் எந்த மக்களுக்காகவும் அனைத்து மக்களுக்கும் ஏதாவது உங்களால் முடிந்த தான தர்மங்களை அன்று நாம் வழங்கினோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு புண்ணியம் கிடைக்கும். எனவே அது நம்மளுடன் மட்டுமே நிறுத்தி கொள்ளக்கூடாது. நம்மளுடைய குழந்தைகளின் வாயிலாக அவருக்கு இந்த நாள் தம்மம் செய்யக்கூடிய நாள். எனவே நாம் ஒவ்வொரு உயிர்களுக்கும் நாம் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நாம் கற்றுக் கொடுத்து அவர் வாயிலாக நாம் செய்து வைக்க வேண்டும். எனவே அனைவரும் தம்மம் செய்வோம், தம்மத்தை பாதுகாப்போம், தம்மின் வழியை நடப்போம். நம புத்தாய, ஜெய் பீம். சாது சாது சாது.